முறையில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அரசியலிலே 69% இடஒதுக்கீடு. ஏன் இந்த ஒரு வாசகத்தை தமிழக நீதி கட்சி தலையங்கமாக தாங்கி பிடித்திருக்கிறது? ஒரே ஒரு ஒற்றை நோக்கம்தான், ஆட்சி அதிகாரமற்று இருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட சமுதாயங்கள்ல ஆட்சி அதிகாரத்தை கூட தொட்டு பார்க்காத 300க்கும் மேற்பட்ட சமுதாயங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கும் பொழுது அந்த அதிகாரத்தை மீட்டு கொடுக்கக்கூடிய ஆபத் பாண்டவனாக யாராவது வரமாட்டார்களா என்கின்ற பேரவா அனைவருக்கும் இருந்த பொழுது அங்கே உதயமானதுதான் தமிழக நீதி கட்சி. அரசியலிலும் 69% இடஒதுக்கீடு அனைத்து சமுதாயத்திற்கும். கல்வியிலே இடஒதுக்கீடு கொடுக்க முடிந்தவர்கள், வேலை வாய்ப்பிலே கொடுக்க முடிந்தவர்கள், அரசியலில் கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் அரசியல்ல அனைத்து சமுதாயத்திற்கும் உரிய விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் பதவியை வழங்கிவிட்டால் அந்தந்த சமுதாயங்கள் மேலே வருவதை ஒருபொழுதும் தடுக்க முடியாது. இதை உணர்ந்து கொண்டதால் தான் சிலர் அரசியலில் 69% இடஒதுக்கீடை தராமல் இருக்கிறார்கள். அதை தருவதற்கான முதல் புள்ளிதான் தமிழக நீதி கட்சி இந்த இடத்தில் தொடங்கி இருக்கிறது. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே 2300க்கும் மேற்பட்ட, கிட்டத்தட்ட 3500 கட்சிகளுக்கு மேல இருக்கு. பதிவு செய்யப்பட்ட கட்சிகள்னா 2300க்கு மேல கட்சிகள் இருக்கு. ஆனா அத்தனை கட்சிகளும் தன்னுடைய உறுப்பினர்களை வாக்கு வங்கிகளாக நினைத்துக் கொண்டிருந்த வேளையிலே அங்கே தமிழக நீதி கட்சி மட்டும் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களாக நினைத்து கட்சியிலே இணையக்கூடிய அத்தனை பேருக்கும் ஆயுள் காப்பீடு போட்டு தரக்கூடிய அற்புத திட்டத்தை தமிழக நீதி கட்சி தொடங்கி இருக்கிறது. மாற்றத்திற்கான முதல் புள்ளியை அங்கே வைத்திருக்கிறோம். ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே நாங்கள் மருத்துவ காப்பீடும் இலவச காப்பீடும் போட்டு தருவதுதான் தமிழக நீதி கட்சியினுடைய நோக்கம். அதை எங்களில் இருந்து தொடங்கி இருக்கிறோம். எப்படி சாத்தியம்? ஏன் சாத்தியம் இல்லை? ஒவ்வொரு குடும்பத்திலையும் கலங்கி நிற்கக்கூடிய இடம் எது? மருத்துவத்திற்காக ஆஸ்பத்திரியில போய் நிக்க போகும்போதுதான் 2 லட்சம் 3 லட்சம் வரும் பொழுதுதான் எங்க யாருகிட்ட கடை வாங்கிறதுன்னு தெரியாத சூழ்நிலை இருக்கும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் இங்கே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அரசுகளும் நினைத்திருந்தால் மருத்துவ காப்பீடு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் போட்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு சாத்தியமா என்றால் சாத்தியம்தான். அதை சாத்தியப்படுத்துவதற்காகத்தான் களத்திலே தமிழக நீதி கட்சி களத்திற்கு வந்திருக்கிறது. தமிழக நீதி கட்சி ஆட்சி அமைக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இலவச மருத்துவ காப்பீடும் இலவச விபத்து காப்பீடும் போட்டு தரக்கூடிய திட்டத்தை தொடங்குவதற்காகத்தான் கட்சியிலே இணையக்கூடிய உறுப்பினர்களுக்கு தலா 5 லட்சம் விபத்து காப்பீடு என்கின்ற மாபெரும் திட்டத்தை தமிழக நீதி கட்சி இன்று தொடங்கி இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தங்கத்தாரகை திட்டம். இது அரசாங்கங்கள் கூட முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய திட்டம். தமிழக நீதி கட்சியினுடைய கனவு திட்டம். இங்கே கூடியிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மகளிருடைய கண்ணீரை துடைக்கும் விதமாக கட்சியிலே இணைந்து ஓராண்டு முடிந்த எந்த மகளிராக இருந்தாலும், எந்த குடும்ப தலைவியாக இருந்தாலும், அந்த குடும்ப தலைவியிலே அவர்கள் இல்லத்திலே பிறக்கக்கூடிய முதல் குழந்தைக்கான மருத்துவ செலவை தமிழக நீதி கட்சியே ஏற்கும் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை உங்களுக்கு தரக்கூடிய திட்டம்தான் தங்கத்தாரகை திட்டம். எதற்காக? அரசாங்கங்களே செய்ய முடியாத வேலையை நீங்கள் செய்யக்கூடிய தேவை என்ன இருக்கிறது? வாக்குகளாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள், ஓட்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் உங்களை. ஆனால் தமிழக நீதி கட்சி மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மகளிர்களையும் தன் சொந்த சகோதரியாக நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகையால் தான்
தாய் வீட்டு சீதளம் தானே முதல் பிரசவம். அந்த முதல் பிரசவத்திற்கு ரூபாய் 15,000 தமிழக நீதி கட்சி வழங்கும் என்கின்ற ஒரு அற்புத திட்டத்தை இந்த இடத்திலே உங்களுக்காக கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்றால், இவை மட்டுமல்ல, எதுக்காக நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க? நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்கு, எதுக்கே நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க? என்ன பண்ணி போடுவீங்க அப்படின்னு நினைச்சாங்க. இங்கே சாதாரண மக்கள் அதிகாரத்திற்கும் அரசியலுக்கும் வராமல் இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? நிலம் நம்மளுடையதாக இல்லாத ஒரே காரணம்தான். எங்கெல்லாம் 2000 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே ஒரு பிடி நிலத்துக்காகத்தான் சண்டை, ரத்தம், உயிர் பலி. ஆனால் அவ்வளவு துணிச்சலாக முடிவெடுக்கக்கூடியவர்கள் அரசியலை மட்டும் புறக்கணிப்பதற்கான நோக்கம் என்ன? ஏனென்றால் இங்கே குடியிருக்கக்கூடிய நிலத்தினுடைய நிலம், அடிநிலம் எங்களுக்கு சொந்தமில்லை. ஆகையால் சொந்தமனிலேயே அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை மாற்ற வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகத்தான் தமிழக நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் ஒவ்வொருவருக்கும், தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ் குடிகள் அத்தனை பேருக்கும் ஒவ்வொருவருக்கும் தலா 3 சென்ட் இடம் இலவசமாக தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கிறது. இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், அனைவருக்கும் 3 சென்ட் எங்களுடைய லட்சியம். ஒரு குடும்ப அட்டைக்கு 3 சென்ட் என்பது நிச்சயம் என்பதை இந்த இடத்தில் பகிரங்கமாக பிரதிபலிக்கிறோம். ஏன் 3 சென்ட்? எதுக்கு? என்ன காரணத்துக்காக 3 சென்ட்? ஒரே ஒரு காரணம் தான். இன்று நாம் நிறைய சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சாதாரண குடிமகன், நிலமற்ற வீடற்ற வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகன் இறந்து போனா வீட்டுக்கு கொண்டுட்டு வர முடியுமா? முடியுமா? முடியும்னா கை தட்டுங்க, முடியலனா கை தட்டுங்க. முடியுமா முடியாதா? சத்தமா சொல்லுங்க. ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளுக்கும் கேட்கும்படி சொல்லுங்க. ஆனா இங்கே ஆட்சி அதிகாரத்திலே இருக்கக்கூடியவர்கள் இறந்து போனால் 3 நாளைக்கு வைத்திருக்கிறார்களா இல்லையா? அப்போ அவர்களுக்கு ஒரு நியாயம், ஏழைக்கு ஒரு நியாயமா? இது மாற வேண்டுமா மாறக்கூடாதா? மாற வேண்டுமா இல்லையா? என் சொந்த ரத்தம் செத்து போனால் போட்டு அழுவதற்கு இடமில்லை என்கின்ற நிலைதானே இங்கு இருக்கிறது. அந்த நிலை மாற வேண்டுமா இல்லையா? அப்போ அதை மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு வீடெல்லாம் வேண்டாம், வீடு கொடுக்கிற திட்டமெல்லாம் இங்கே பூச்சாண்டி வேலையெல்லாம் வேண்டாம். நிலம் கொடுக்கிறேன்னு சொல்லி கொண்டை காட்டுக்குள்ள கொண்டுட்டு போய் சாக்கடை இல்லாமல், பாதை இல்லாமல், மின்சார வசதி இல்லாமல் எங்கே கொண்டுட்டு போய் ஒரு 3 சென்ட் இடத்தை கொடுத்துட்டு கேட்டா என்ன பார்க்க தெரியுங்களா? நீங்க எல்லாம் வீடு கட்டுங்க, உங்களுக்கு ரோடு போட்டு தர்றாம்பாங்க. நீங்க எல்லாம் வீடு கட்டுங்க, சாக்கடை போட்டு தர்றம்பாங்க. நீங்க எல்லாம் வீடு கட்டுங்க, குடிநீர் இணைத்து தருகிறோம் என்பார்கள். ஒருத்தர் கூட போக மாட்டாங்க. உண்மையா இல்லையா? எத்தனை இலவசமனை பட்டாக்களிலே குடியிருக்கக்கூடிய நிலை இங்கே இருக்கிறது. இருக்கா? இருக்கா? எல்லாம் மிட்டா மிராசுகளாக வந்து உட்கார்ந்து இருக்கீங்களா? சாதாரண ஏழை தாயின் பிள்ளைகளா நீங்கள்? ஏழை தாயின் பிள்ளைகள் என்றால் உங்கள் கரகோஷத்தை பலத்த விதமாக எழுப்புங்கள். அந்த பக்கம் இருக்கிறவங்களா கொஞ்சம் மிட்டா மிராசுகள் போல் இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் நிறைய நிலம் இருக்கும். நிலம் இல்லைனா கை தட்டுனா தாமா தெரியும். ஒட்டுமொத்த தமிழகமே திரும்பி பார்க்க வேண்டும் என்றால், உங்கள் நிலை என்னவென்று தெரிய வேண்டும் என்றால், கைத்தட்டல் மூலியமாக இங்கே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு காட்டுங்கள். நிலம் இல்லையில ஆனா ஆட்சி அதிகாரத்தில் ஒரு மந்திரி செத்து போனா 3 நாள் போட்டுட்டு அழுகுறானா இல்லையா? என்ன போல ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்துல எவனாவது ஒருத்தர் செத்து போனானா நேரா சுடுகாட்டுக்கு தான் கொண்டுட்டு போகணும். ஏன்னா நிலம் எங்கிட்ட இல்ல. இதை மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் இங்கே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அரசுக்கும் உண்டு. அவர்கள் செய்யவில்லை. தமிழக நீதி கட்சி நிச்சயமாக முன்னெடுப்பதற்காகத்தான் வந்திருக்கிறது. அந்த நிலை எப்படி இருக்கணும் தெரியுமா? 3 சென்ட் இடம் எப்படி இருக்கணும் தெரியுமா? தரமான சாலை வசதி, தரமான குடிநீர் வசதி, தரமான சுகாதார வசதி, போக்குவரத்து வசதி, இத்தனையோட கூடிய ஒரு இடத்தை குடு. வீட்டை நான் கட்டிக்கிற, நீ எனக்கு கட்டி தர தேவையில்லை. உண்மையா இல்லையா?
உண்மையா கை தட்டுங்கப்பா. ஒய் ப்ரோ, வாட் ப்ரோ? இது உங்களுக்கானது ப்ரோ. ஒரு ஏழை தாயின் பிள்ளைக்குத்தான் தெரியும் வலியும் வேதனையும் என்று. இங்கே மிட்டா மிராசுகளுக்கு தெரியாது. பசி எப்படி இருக்கும் என்று தெரியுமா? பட்டணி எப்படி இருக்கும் என்று தெரியுமா? கடன் என்றால் எப்படி இருக்கும் தெரியுமா? மான அவமானம் என்றால் பணக்காரர்களுக்கு தெரியாது. ஒரு ஏழை தாயின் பிள்ளைக்கு தெரியும். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஏழை தாயின் பிள்ளைதான் நான். தீனா சுடுன்னு ஒருத்தன் சொல்லுவானே தவிர எப்படி சுடும் என்பது சூடுபட்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். நான் சூடுபட்டவன். நான் சொல்லுகிறேன், நிலமில்லாத நிலை என்னவென்று எம்மை போல ஏழை எளிய மக்களுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. உண்மையா இல்லையா? சத்தமா கை தட்டலாமே, மொத்தமா கை தட்டலாமே. நல்லா கை தட்டாதவங்க எல்லாம் ஏக்கரா கணக்கில் இடம் வச்சிருப்பாங்களா? இன்னொருக்கா கை தட்டுங்க பாப்போம். ரோட்ல போகிறவர்கள் அவங்க கேட்பதற்கான கைவில்லை, நாட்டை ஆளக்கூடியவர்கள் கேட்பதற்காக உங்கள் கைத்தட்டுகள் இருக்க வேண்டும். அப்போ தமிழக நீதி கட்சியினுடைய நோக்கம் சரியா இல்லையா? சரியா இல்லையா? நாம் ஆட்சிக்கு வர வேண்டுமா இல்லையா? அதற்காகத்தான் இந்த ஏழை தாயின் பிள்ளை உங்கள் பக்கத்தில் நிற்கிறேன். நான் உங்களிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், உங்கள் ஆதரவை மட்டும் தாருங்கள். நாட்டை மாற்றி காட்டுகின்ற பொறுப்பை இந்த வாழவந்தி நாடு சரவணன் செய்து காட்டுகிறேன். செய்யலாமா? செஞ்சு காட்டலாமா? ஒரு சாதாரண ஏழை தாயின் பிள்ளைதானே, இவன் என்ன செய்வான் என்று நினைத்தவர்களுக்கு இந்த மாபெரும் மாநாடு திடல் அவர்களுக்கு இவன் என்ன வேண்டுமானாலும் செய்ய தகுதியானவன் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கிறதா இல்லையா? இன்று ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் போடக்கூடிய ஒரு மாநாட்டுக்கு சற்றும் சளைத்ததில்லாத போல ஒரு மாநாடு தமிழக நீதி கட்சி போட்டு காட்ட முடியுதா இல்லையா? முடியுதா இல்லையா? அந்த பக்கமெல்லாம் கொஞ்சம் சத்தம் கம்மியா இருக்கு. எல்லாம் இருட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கீங்களோ? கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வாங்க ப்ரோ. வரலாமே. அந்த லாஸ்ட்ல இருக்கிறவங்களா கை தட்டின மாதிரியே தெரியல. அவங்களுக்கெல்லாம் மிட்டா மிராசுகளா இருப்பாங்க. இருப்பீங்களோ? ஒருவேளை இருந்தால் இருக்கலாம். ஏன்னா இங்க எதுக்காக நாம் அரசியல் செய்கிறோம் என்பதே நிறைய பேருக்கு தெரியல. ஆட்சி அதிகாரம் எதற்கு என்பதே தெரியல. நிலம் என்னதான் இருந்தா, உதாரணத்துக்கு உங்களை சொல்லுகிறேன், நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நிலம் உங்களதாக இருந்தால் யாராவது ஒரு காளிப்பை இந்த இடத்துல வந்துட்டு கலவரம் பண்ணா வெளியே போடான்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடியவர்கள் அநீதியை தட்டி கேட்க முடியாத நிலையில் இருப்பதற்கு காரணம் இந்த நிலம் என்னது இல்லையா. ஒரு சென்ட் இடம் வாங்கணும்னா இன்னைக்கு கோடி கணக்கில் தேவைப்படுது. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? இன்னைக்கு வட மாநிலத்தவர் வருகிறார்கள், நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் சொந்த மாநிலத்திலேயே இருக்க இடமில்லாமல் அகதிகளாக தெரியக்கூடிய நிலை இந்த ஈரோடு மாவட்டத்தில், திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? அதை மாறணுமா மாறக்கூடாதா? எப்படி மாத்துறது? யாராவது இந்த பூனைகளுக்கு மணி கட்ட வேண்டுமா இல்லையா? கட்டணுமா இல்லையா? ஏன்னா மணி கட்டாம விட்டா என்ன ஆகும் அப்படின்னா, நாம் மண்ணுக்கு போகும் வரை அடிமைகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றால் தமிழக நீதி கட்சி எந்த கூட்டணியை கட்டமைக்கிறதோ அந்த கூட்டணிக்கு உங்களுடைய வாக்குகளை நீங்கள் கொடுங்கள். செய்வீர்களா? இந்த செய்வீர்களா? வேற செய்வீர்களா? இல்ல, இது ஒரிஜினல் செய்வீர்களா? ஒன்னே ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே உறுதியான தமிழகமும் வளமான தமிழகமும் படைக்க வேண்டும் என்றால் நிலம் நமக்கு சொந்தமாக இருக்க வேண்டும். தமிழக நீதி கட்சி 2036 ஆட்சி அதிகாரத்திற்கு வருமானால் நிச்சயம் அனைவருக்கும் 3 சென்ட் இடம் பிறக்கிற ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் இலவசமாக செய்து தரப்படும். என்ன ஆகும் தெரியுங்களா? நாம லட்ச லட்சமா கொண்டுட்டு போய் நிலத்துல போட வேண்டியதில்லை. உண்மையா இல்லையா? ரியல் எஸ்டேட்டுங்கிற பேர்ல ஏகப்பட்ட கோடி இங்க வந்து கருப்பு பணமா புழங்காது. உண்மையா இல்லையா? நம்ம சம்பாதிக்கிறதுல 3ல் 1 பங்கு கல்விக்கு செல்கிறது, 3ல் 1 பங்கு
வாடகைக்கு செல்கிறது, 3/1 தான் நம்ம வாழ்க்கைக்கு செல்கிறது. உண்மையா இல்லையா? அப்ப அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றால் இங்கே மண்ணிலே பிறக்கக்கூடிய யாராக இருந்தாலும் தமிழக நீதி கட்சி ஆட்சிக்கு வருமானால் அனைவருக்கும் 3 சென்ட் இடம் நிச்சயம் 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 என்பதை நிச்சயமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்காகத்தான் ப்ரோ உங்களுக்காக இந்த மேடையை கட்டமைச்சிருக்கிறேன். இப்ப சொல்லுங்க, இந்த வாழவதி நாடு சரவணனுக்கு ஓட்டு போடுவீங்களா மாட்டீங்களா? ஓட்டு போடுவீங்களா மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. இன்னும் தேங்க்யூ ப்ரோ. ஏன்னா அடிபட்டவனுக்கு மட்டும்தான் தெரியும் அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறணும்னு, அடுத்து அடிபடாம இருக்கணும் என்பது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, கல்வி இலவசமாக வேண்டும், மருத்துவம் இலவசமாக வேண்டும், போக்குவரத்து இலவசமாக வேண்டும், குடியிருக்கக்கூடிய நிலம் அடுக்குமாடி குடியிருப்பு இல்ல ப்ரோ. ஏன்னா அடிமனை நம்மளுது இல்ல. 30 வருஷத்துல டேமேஜ் ஆயிரும், இடிச்சு வெளியே தள்ளிடுவான். உண்மையா இல்லையா? 3 சென்ட் இடம் நான் இருந்தால் அது என்னுடைய உரிமை. இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு ராஜஸ்தான்ல ஒருத்தர் இருந்தாரு, அவர் பேரு பாபுராம். அந்த பாபுராமுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, படிப்பறிவு இல்லாதவர். அந்த படிப்பறிவு இல்லாத ஒரு ஏழை என்பதை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் சுற்றத்தார்கள் அவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்க நினைச்சு அவர் பேர்ல இருந்த எல்லா டாக்குமெண்ட்டையும் மாத்திட்டாங்க. உசுரோட இருக்கும்போது செத்து போயிட்டாங்க அப்படின்னு சர்டிபிகேட்டே வாங்கிட்டாங்க. இவர் எங்க போனாலும் அந்த சர்டிபிகேட்டு அதை சொல்லி சொல்லி அவர் செத்துட்டாரு. தன்னை உயிரோடு இருப்பதற்காக நிரூபிப்பதற்காக அந்த மனிதன் எடுத்த கடைசி ஆயுதம் எது தெரியுமா? வன்முறை. ஏனென்றால் எவனையாவது அடிச்சா உதச்சா கேஸ் போடுவான்ல, அப்பவாது நான் யாருன்னு தெரியுமில்ல, அப்பவும் கூட தெரியவில்லை. கடைசியாக ஒரு பள்ளிக்கூடத்திலே சென்று குழந்தைகள் இருக்கக்கூடிய இடத்துல போய் ஒரு வன்முறையை செய்ததன் மூலியமாக வேறு வழி இல்லாமல் அவரை உண்மையாக உயிரோடு இருப்பதாக மீண்டும் சான்றிதழ் பெறப்பட்ட வரலாறு இந்த இந்தியாவிலே உண்டு. உங்களுக்கு ஆதார் கார்டையோ ஓட்டர் ஐடியோ ரேஷன் கார்டுலையும் உங்க பேரை நீக்கிட்டு நாளை காலை இந்த நடு ரோட்டில் சுட்டு கொன்னா கூட ஏன்னு கேட்க ஆள் இல்லாத ஒரு அகதிதான் நாம. அடிமன 3 சென்ட் நம்ம கிட்ட இருந்தா ரெக்கார்டுல நம்ம பேர் இருக்கும், பரம்பரையா இருக்கும். அந்த ஒற்றை நோக்கத்துக்காகத்தான் அனைவருக்கும் 3 சென்ட் என்பது எங்களுடைய லட்சியம். அட்டைக்கு 3 சென்ட் என்பது, ஒரு குடும்ப அட்டைக்கு 3 சென்ட் என்பது நிச்சயம். தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்க விரும்புகிறேன். இங்கே ஆட்சி அதிகாரத்துக்கு போகக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்க விரும்புகிறேன். அடுத்து அமையக்கூடிய ஆட்சி நிச்சயம் தமிழக நீதி கட்சி அதில் பங்கு பெறும். அந்த கட்சிக்கு நாங்கள் வைக்கக்கூடிய முதல் கோரிக்கை, அனைவருக்கும் 3 சென்ட் இடம் தமிழகத்தில் பிறந்த அனைவருக்கும் கொடுங்கிறதா. நிலமில்லைன்னா நினைக்காதீங்க. 3 கோடியே 40 லட்சம் ஏக்கர் தமிழ்நாட்டில் இருக்கு. எல்லாத்துக்கும் 3 சென்ட் இடம் கொடுத்தா கூட 40 லட்சம் ஏக்கர் கூட பிடிக்காது. 3 கோடியே 40 லட்சம் ஏக்கர் வரையில் இருக்கு. புரியுதுங்களா? தமிழக அரசு நினைத்தால் செய்யலாம். அவர்கள் செய்யவில்லை என்றால் இந்த தமிழக நீதி கட்சி களத்திற்கு வந்து நிச்சயமாக அதை செய்யும் என்பதை இந்த இடத்தில் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா, குரலற்ற மக்களுக்கான குரல். ஆட்சி அதிகாரம் என்பது பணக்காரர்களுக்கு மட்டும்தான். இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஆகணும்னா 50 லட்சம் வேணும். எத்தனை லட்சம்? 50 லட்சம். 50 லட்சம் நம்மகிட்ட இருக்கா? இதுல எத்தனை பேர் பஞ்சாயத்து தலைவர் உட்கார்ந்து இருக்கிறீங்க? எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க? இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேருக்கு மேல இருக்கீங்க. ஒரு பஞ்சாயத்து தலைவர்கள் கூட கை தூக்குவதற்கு காணா. நாம பஞ்சாயத்து தலைவரா வரணுமா வரக்கூடாதா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு விவசாயி ஆட்சிக்கு வந்தால் ஒரு விவசாயினுடைய கஷ்டம் தெரியும். ஒரு ஏழை ஆட்சிக்கு வந்தால் ஏழையினுடைய கஷ்டம் தெரியும். இங்கே இருக்கக்கூடியவர்கள் நடுத்தர, ஏழை, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட இந்த மக்கள் தானே அதிகமாக இருக்கிறீர்கள். நமக்கான அதிகாரம் வேண்டும் என்றால் நாம் தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வரணுமா இல்லையா? இங்கே தட்டி திறக்காத கதவுகளை
தகர்த்தெறிய தமிழக நீதி கட்சி தயாராக இருக்கிறது. வெட்டிவா என்றால் கட்டிவா என்று கட்டி வரக்கூடிய, இட்டபடி எதுவானாலும் தட்டாமல் செய்யக்கூடிய தளபதிகளை தம்பிகளாக கொண்ட ஒரு தனிப்பெருமை இயக்கமாக தமிழக நீதி கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு வருஷம் தான் ஆச்சு. ஒற்றை ஆண்டில உலக வரலாற்றிலே எந்த அரசியல் கட்சியும் செய்ததாக சரித்திரம் இல்லை. முறையா கட்சியை பதிவு பண்ணி முறையா கட்சியை அனைவருக்கும் கொண்டு சேர்த்து இன்னைக்கு தமிழக நீதி கட்சி 23 மாவட்டத்திற்கு தமிழக நீதி கட்சி சென்றிருக்கிறது. நான் போய் சொல்ல, திருவண்ணாமலைக்காரங்க இருக்கீங்களா இல்லையா? பாத்தீங்களா? இருக்காங்க. திருச்சிக்காரங்க இருக்கீங்களா இல்லையா? எல்லா மாவட்டத்துக்காரங்களும் இருக்காங்க. இது ஏதோ கொங்கு பகுதியில் ஆரம்பிச்சு கொங்கு பகுதியில் போனதுன்னு நினைக்காதீங்க. இது ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமான மாற்றத்தை நோக்கிய மகத்தான பயணத்தை இந்த மண்ணில் விதைத்து எண்ணில் விதைத்த இந்த பயணம் இங்கிருந்து தொடங்கி இருக்கிறோம். நிச்சயமா ஒன்ன மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த வாழவந்தி நாடு சரவணன் ஒரு பொழுதும் தன்னுடைய சுயநலத்துக்காக இந்த மக்களை பயன்படுத்த மாட்டான் என்பதை ஒரு மாபெரும் வாக்குறுதியாக உங்களுக்கு தர விரும்புகிறேன். ஒரு திருவிழாவுக்கு செல்லக்கூடிய தகப்பன் தான் பார்க்காத உயரத்தை தன் மகன் பார்க்கட்டும் என்று தன் தோளில் தாங்கி தந்த உலகத்திற்கு காட்டுவானே, அதே போல நாங்கள் எட்டி பார்க்காத அரசியல்களை எங்கள் இளம் தலைமுறை அடைய வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்திற்காக தோள்களை தர தயாராக இருக்கிறோம். தோள் கொடுக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? முட்டி மோதி பாத்திரலாம் ப்ரோ, பாத்திரலாமா? புரியுதுங்களா? என்ன காரணம்னா ஒன்னே ஒண்ணுதான். புரியுதுங்களா? நாம அடிமையாக இருக்கிறோம் என்பதையே உணராமல் இருப்பதுதான் உச்சபட்ச அறியாமை. இங்கே நம்மளுடைய இயலாமையும் இல்லாமையும் பயன்படுத்தி கொண்டுதான் இங்கே அரசியல் செய்கிறார்கள். அவங்க பண்ணக்கூடிய எல்லா வேலையும் நம்மளாலேயே பண்ண முடியும்னு தெரிவிப்பதற்காகத்தான் இந்த தமிழக நீதி கட்சி இந்த இடத்துல இவ்வளவு பெரிய மாநாட்டை போட்டு அமைச்சிருக்குது. இப்போலாம் மண்டபத்திலாம் மாநாடு போட முடியாது, மண்டபத்திலாம் கூட்டம் போட முடியாது. ஒரு பொதுக்குழு கூட்டம் போட்டாலே 4000 பேர் வர்றாங்க. அந்த அளவுக்கு தமிழக நீதி கட்சி வளர்ந்த கட்சிகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகையால் இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் அனைவருக்கும் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் வளம் பெற வேண்டும் என்றால், நீங்கள் நலம் பெற வேண்டும் என்றால், தமிழகம் வளம் பெற வேண்டும் என்றால், நலம் பெற வேண்டும் என்றால் இணைவீர் தமிழக நீதி கட்சியிலே ஆட்சி அதிகாரத்தை நாமே நமக்கான மாற்றாக கட்டியமைப்போம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுவது நான் உங்கள் மோகூர் காடிமைந்தன் வாழவந்தி நாடு சரவணன். நன்றி, வணக்கம்.